கோவை மாநகராட்சியில் 170 கோடி ரூபாய்க்கு குப்பைகளை எடுக்க டெண்டர் விடுவதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாமன்ற சாதாரண கூட்டம் மற்றும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற கூட்டம் ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் விவாதம் நடத்தாமல் நிறைவேற்ற இருப்பதால் மாபெரும் ஊழல் நடக்க வாய்ப்பிருப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் கூறினர். இதையடுத்து வெவ்வேறு நாட்களில் கூட்டம் நடத்த வலியுறுத்தி வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் தலைமையில் மாநகராட்சி பிரதான அலுவலகம் முன்பு குப்பைகளை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுகவினர் எப்போதும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்பதிலேயே குறியாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 152 கோடி ரூபா ப்ளஸ் டேக்ஸோட 172 கோடி ரூபா தனியாருக்கு குப்பைக்கு டெண்டர் விடுறாங்க. நம்ம சாதாரணமாக 1 லட்ச ரூபா லோன் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க போனோம்னா பேங்க்கில் எவ்வளோ கண்டிஷன்ஸ் என்னென்னு தெளிவாக கொடுப்பான், ஃபார்மில் கொடுத்துருப்பான். அப்படி 170 கோடி ரூபா சப்ஜெக்டை ஒரு 10 லைனில் முடித்து இன்றைக்கி சப்ஜெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்குறான், அவ்வளோதான். ஏற்கனவே என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு? எந்த கார்பரேஷன் குப்பை எடுத்திருக்காங்க? எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை. திருநெல்வேலியில் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலப்பாளையம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதுடன் அந்த வழியாக செல்லும் மற்ற வாகன ஓட்டிகளை அவதூறாக பேசுவது, ஆயுதங்களால் தாக்குவது உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட போது தெருநாய் கடிக்க முயற்சி செய்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கட்டை மற்றும் கம்பிகளால் நாயை அடித்து கொன்றது தெரிய வந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதே இளைஞர்களின் இதுபோன்ற அத்துமீறலுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.